அவள் வேறு எனக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தா. தெரியல. வந்துச்சு மச்சான், ஒரு நிமிஷம். ஹலோ. ஏய், ரோட்டை பார்த்து போடா. சாரி பாஸ், சாரி பாஸ். அவனை இப்போ ரோட்டை பார்த்து போக சொல்லுப்பா, அடிபட்டு சாக போகிறான். இல்லை, ஃபோன் கால் வந்துச்சு, தான் பார்க்காம போயிட்டேன். சாரி. என்னடா இவன் ஆள் கால் வந்துன்னா ரோட்டில் யார் வரான்னு கூட பார்க்காம போயிட்டுருக்கான். பைக் வந்ததுன்னு தப்பிச்சான். லாரிலாம் பெரிய வண்டி வந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பான்? எல்லா லவ் பண்ணுறேன் அப்படி தான்டா. ஃபிகர் கால் வந்துட்டா ஃபோன் எடுத்து தனியாக பேச போயிடறானுங்க. இங்கேயே கொஞ்சம் பேசினா என்னடா இருக்குது? அவங்களுக்குள்ளே ஏதாச்சும் பர்சன் இருக்கும், அதெல்லாம் நான் முன்னாடி வச்சு பேசுவானா? என்னத்த பர்சனல்? அவன் எங்கே இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, சாப்பிட்டியாலான்னு கேட்டிருப்பா. அதிகமாக பதில் சொல்லியிருப்பான். இதில் என்னடா பர்சனல் இருக்குது? என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். சாப்பிட்டியா? இல்லை இல்லை, இனிமே தான். நீ சாப்பிட்டியா? இல்லை, நானும் சாப்பிடல. அப்புறம் சொல்லு. நீ ஏதாவது பேசுடா. ஐ லவ் யூ டி. உன் ஞாபகம் தான் இருந்துகிட்டே இருக்கேன். ஹலோ ஹலோ, அம்மா வந்துட்டாங்க, நான் அப்புறம் ஹே, பேசுறேன். ஹலோ 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 ஹலோ. ஹலோ ஹலோ. எங்க வெளியே கிளம்பிட்டியா? ஆமாம், இப்போ தான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டுருக்கேன். எங்கடா கிளம்பிட்ட? சும்மா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு கிளம்பிட்டுருக்கேன். எந்த ஃப்ரெண்ட்ஸ்? என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். நீ ஏன் அவங்களோடலாம் சேர்ற? ஏன் என்னாச்சு? அவங்கள எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன் அப்படி சொல்கிற? என்னாச்சு? பின்ன என்ன, எப்போ பார்த்தாலும் 2-3 பைக் மேலே உட்காந்துட்டு போகிறவங்கள கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க. எனக்கு அவங்கள சுத்தமாக பிடிக்கல. ஏய், நாங்கள் யாரும் கிண்டல்லாம் பண்ண மாட்டோம்ப்பா, சும்மா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிகிட்டு இருப்போம். ஏன் தப்பாக நினைக்கிற? அவங்க கூடலாம் நீ சேராத. என்ன விளையாடுறியா? நாங்களாம் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ்ப்பா, இவ்வளோ ஈஸியாக சொல்லிடுறேன். எனக்கு அவங்கள பிடிக்கவே இல்லை. நான் சொல்கிறத கேட்பியா கேட்க மாட்டியா? சரி, நீ ஃபோனை வை, நான் அப்புறம் பேசுகிறேன். ஃபோனை வை. நான் राजा के नाल लेकिन என்னடா ரொம்ப நாள் ஆளே காணோம்? டேய், அடிக்கடி வந்து தானடா இருக்கேன். ஃபிகர் உசாரானது பையனை கையிலேயே பிடிக்க முடியலடா. இன்னைக்கு நான் தான் கிடச்சேனா? குமார், பார்க் போகலாமா? மச்சி, அங்கே அனுமதி இல்லையாடா. டேய், அடங்க மாட்டியா நீ? நான் பொதுவாக தான்டா சொன்னேன். பொதுவாக சொன்னியா? டேய், அவன் தான் காண்டா வரான்னு தெரிதல்ல, அப்புறம் அவனே வெறுப்பேற்றிட்டுருக்க. டாப்பிக்கை மாற்று. ஓகே மச்சி, கூடங்குளம் அணு மின் நிலையம் திறக்கிறாங்களாம். டேய், உங்கள் அவள் தான்டா லிமிட்டு. டேய், என்னடா அவன் சும்மா விளையாடு தானே சொன்னான். ஆமாடா, உன் ஃபிகரை பற்றி சொன்னால் உனக்கு எரியும் இல்லை? அந்த மாதிரி தான் எனக்கும். சும்மா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். சரி மச்சி, லவ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? மாதிரி போகுது. ஏய் பாருடா, நான் பொதுவாக தானே விசாரிச்சிருக்கேன், ஓவரா பண்ணிருக்கான். நான் எப்படி போனால் உங்களுக்கு என்னடா? ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஒருத்தவங்க லவ் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த சந்தோஷப்படுவாங்க, ஹெல்ப் கூட பண்ணுவாங்க. உங்களை மாதிரிலாம் கிடையாதுடா. எப்படா பிரிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கீங்க போங்கீங்களாம். டேய் நித்ரா, நான் ஓவரா பேசுனுங்க. பெரிய உலகடியை பிக்கப் பண்ணிட்டாரு, நாங்கள் அப்படியே பொறாமப்பட்டு கீச்சிட்டோம். மொக்க ஃபிகரை உசார் பண்ணிட்டு ஓவரா பேசிட்டு இருக்கா மச்சான் இவன். ஏய் என்னடா? என்னடா? ஏய் சுமாரா. ஏய் என்னடா? என்னடா, சின்ன வயசுலேருந்து ஒன்றா தானே படிச்சுட்டு இருக்கோம், உன்னை கிண்டல் கூட பண்ணக்கூடாதா? அப்படியே சுருனுக்கும் வருது. ஏய் ஆமாடா, அவன் ஃபிகர் சொன்னால் அவனுக்கும் வரதான் செய்யும். இப்போ தான்டா சொன்னான் உங்கள் கூட பேசவே கூடாதுன்னு.
அதை பேருக்கு நான் வந்தேன் பார்த்தியா? என்ன அடிக்கணும்டா? டேய் அப்பப்போ இங்கே ஏன்டா வந்த? நாங்கள் தான் கெட்ட பசங்க, அதான் மேடம் சொல்லிட்டாங்கல்ல. போங்க போய் நல்லா இருங்க. போகிறேன்டா போகிறேன்டா. பெரிய ஆளுங்க இவனுங்களாம். டேய் ஏறா, ஏன் அவசரப்படுற? இரு. ஏய் இதோ பார், சின்ன வயசுல நம்மளாம் ஒன்றா பழகிட்டு இருந்த காரணத்துக்காக தான் விடுறேன். இல்லைனா டேய் நான் என்ன பண்ணுவேன்? இருடா, நான் அதான் அடிப்பியா? பேசிட்டு வா. இருக்கேன்ல. இருடா, ஏய். அதான் பேசிட்டு இருக்கேன்ல. ஏய் சிப்போ. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். சொல்லு. எங்க இருக்க? வீட்டில் தான் இருக்கேன். என்ன சொல்லு. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். என்னது? எங்க வீட்டில் எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க. கல்யாணமா? என்னம்மா சொல்கிற? என்னாச்சு திடீர்னு? தெரியலடா, என்ன பண்றதுன்னு புரியல. டேய் என்ன சொல்கிற நீ? என்னடா, என்ன பண்ண சொல்ற? ஏய் வீட்டில் சொல்லுமா, இந்த கல்யாணமே எனக்கு வேணான்னு சொல்லி. சரிடா. இதை பாரு அனு, சத்தியமாக நீ இல்லாமல் எனக்கும் தான்டா. வீட்டில் பேசிப்பாரு, புரியுதா? ஏய் சரி அம்மா வந்துட்டாங்க, நான் அப்புறம் பேசுறேன். ஹலோ. ஹலோ சொல்லு. இரு கொஞ்சம் வெயில் அடிக்குது, ஒரு நிமிஷம் இரு, நான் உள்ளே வந்துடுறேன். இரு வரேன், வெயிட் பண்ணு. ஹலோ, வீட்டில் பேசுனியா? என்ன பேசுறதுடா? என்ன பேசுகிறதா? நேற்று சொன்ன இல்லை பேச சொல்லி. நான் எப்படிடா பேச முடியும்? ஏய் வீட்டில் சொல்லுமா, எனக்கு இப்போ லவ் பண்ணுறேன்னு சொல்லு. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னை கொன்னே போட்டுருவாரு. கொன்னாலும் பரவாயில்ல, 2 பேரும் சேர்ந்தே சாகலாம், வா. ஏய் லூசு மாதிரி பேசாத. பின்ன என்ன, நீ பேசவே மாட்டியே. ஹலோ புரிஞ்சுக்கோ ப்ளீஸ், வீட்டில் சொல்லு. என்னடா பேசுறது? என்ன பேசுறதா? நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லுமா. புரிஞ்சுப்பாங்கன்னா என்ன பேசுறது? இவ்வளோ நேரம் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட? நீ இப்போ ஒரு வேலையில இருந்தா நான் தைரியமா போய் சொல்லுவேன் உன்னதான் லவ் பண்றேன்னு. ஆனா நீ இப்போதான் படிச்சிட்டு இருக்க, இப்போ சொன்னா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ லவ் பண்ணுற, இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? இருக்கியா? சொல்லு. வீட்டில் பேசுமா ப்ளீஸா. சரிடா, நான் அப்புறம் பேசுகிறேன், அம்மா வர மாதிரி இருக்கு. எப்போ பாரு இதையே சொல்லிட்டு இருக்கா. The number you have dialed is currently busy. The number you have dialed is... ஹலோ என்ன பண்ணிகிட்ருக்க? ஹலோ வீட்டில் பேசுனியா? என்ன பேசுறதுடா? என்ன பேசுனியா? I'm unlucky to miss you in my life டா. என்ன பேசுகிற நீ? என்ன மறந்துடுடா. ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்களா உன் வீட்டில்? இல்லடா. அப்புறம் என்ன? நம்மளுக்கு செட் ஆகாதுடா. உன் வீட்டில் ஏதாச்சும் ஒத்துக்கலன்னா என்ன, நம்ம வெளியே போய் மேரேஜ் பண்ணிக்கலாம். வேண்டாம், அப்படி பண்ணி உன் லைஃபை ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஏய் நீ தான் லைஃபே, நீ தான். நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. உனக்காக நான் எதையும் செய்வேன். வேணாடா, நீ சந்தோஷமா இரு, அதுவே போதும். ஏய் இந்த சைடு நான் செத்துட்ருக்கேன். என்ன? இப்போ என்ன ஆச்சு திடீர்னு?
dialed is currently busy. Please try again later. The number you have dialed is currently busy. Please try again later. The number you have dialed is currently busy. Please try again later. ஹே ஜீவா, என்னம்மா ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. ஏன் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்க? ஒன்றுமே இல்லைன்னா ஏன் சும்மா உட்காந்துட்டு இருக்க? இங்கே பாரு ஜீவா, ஜீவா. ஹலோ, சொல்லு அண்ணா. என்ன ஃபோன் எடுக்க அட்டன் பண்ண மாட்டேற? என்ன பிரச்சனை? ஒன்றும் ஆகலை. ஏய், என்ன பிரச்சனை? என்ன சரியாக பேச மாட்டேற? வேலையாக இருக்கேன். நான் இவ்வளோ பிரச்சனை இருக்கே, நம்ம ரெண்டு பேரும் இவ்வளோ வேலையா உனக்கு? ஹலோ, ஏதாச்சும் பேசுமா? பேசாமல் சாவடிக்கிறத விட ஒரேடியாக சாவடிச்சிரு. என்ன பண்ண சொல்கிற? உன்ன மாதிரி அழுதுகிட்டே இருக்க சொல்கிறியா? நான் அப்படி சொல்லலம்மா. நம்ம ரெண்டு பேர் சேர்றதுக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணுறியா நீ? சொல்லு, நம்ம ரெண்டு பேர் சேரணும்னு உனக்கு ஆசை இல்லையா? ஹலோ அனு, ப்ளீஸ் பேசுமா, ப்ளீஸ். என்ன பேசணும்? என்ன பேசணுமா? என்ன பேசணும்னு எதிர்பார்க்குறேன்? எனக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ். இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. மேரேஜா? நெக்ஸ்ட் மந்த்? இதெல்லாம் பெர்மிஷனோட தான் நடக்குதா வீட்டில்? ஆமாம், அதனால தான் நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ்னு சொன்னேன். ஏய், என்ன வீட்டில் விளையாடுறியா? நான் மேலே உயிரே வச்சிருக்கேம்மா. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? நான் கல்யாணம் பண்ண போகிறவருக்கு நல்ல வேலை இருக்கு. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அவரை பிடிச்சிருக்கு. இதுக்கு மேலே எனக்கு வேற என்ன வேணும்? இங்கே பாரு, நான் மேலே உயிரே என்னை இப்படி தொல்லை பண்ணாதடா. நான் இன்னொருத்தருக்கு ஒய்ஃபாக போகிறேன். இனிமே எனக்கு கால் பண்ணி தொல்லை பண்ணாத ப்ளீஸ். ஏய் அனு, ஹலோ. காதல் கொண்ட மனது புது உயிராய் பிறக்குமே. உன் காதல் தந்த பிரிவு அந்த உயிரையும் மாய்க்குமே. காதல் கொண்ட இதயம் எந்த கணமும் தோற்குமே. காதல் கொண்ட இதயம் அந்த வலியால் துடிக்குமே. காதல் நெஞ்சை கொன்றாய் நீ, காட்டில் விட்டு சென்றாய் நீ. முடியல, போறேன், நானும் போறேன்.